குமரனுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு மகாராஜா யோசிச்சுட்டு இருந்தாரு. விடிஞ்சதும் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற நாட்டை தேடி புறப்பட்டாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே மலைக்கு அந்த பக்கம் அழகான ஒரு அரண்மனையுடன் கூடிய ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு அரசரை பார்க்கதற்காக அரண்மனைக்குள்ள ராஜா தேசிங்கர் போனாரு. அங்கே அரசவையில் இருந்த மன்னர் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. மன்னருக்கு வணக்கம். நான் ரத்தினபுரி நாட்டின் அரசர். எங்கள் நாடு கடும் பஞ்சத்தில் துயருற்றதால் நாங்கள் எங்கள் நாடை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் நடந்து வந்தோம். தற்போது உங்களது நாட்டை வந்து அடைந்துள்ளோம். வரவேற்கிறேன் மன்னா. ஆனால் உங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு எங்கள் நாட்டில் எந்த வளங்களும் இல்லை. நாங்களும் பஞ்சத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் நாட்டு மக்களும் தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு என மிகுந்த துயரில் உள்ளனர் அரசே. மன்னா, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்கள் நாட்டிற்கு மிக அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம். அங்கு அளவுக்கு அதிகமாக நீரூற்று பெருகியதால் பெரிய குளத்தையே நாங்கள் உண்டாக்கிவிட்டோம். தற்போது தண்ணீருக்கும் உணவுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை மன்னா. உங்கள் நாட்டிற்கும் தேவையான தண்ணீரை நீங்கள் அங்கு இருந்து எடுத்துக் கொள்ளலாம் மன்னா. அப்படியா? மிகவும் சந்தோஷம். எங்களுக்கு தண்ணீர் தர உதவிய உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்தையே குறுநில நாடாக பரிசளிக்கிறேன். தாங்கள் அங்கேயே அரசாளுங்கள் மன்னா. பக்கத்து நாட்டு அரசருக்கு நன்றி சொல்லிட்டு ராஜா தேசிங்கர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்தார். வந்ததும் குமரன் கிட்ட, இளைஞனே, நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதற்கான சரியான தீர்வை நீ கூறினாய். நீ எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சரியாக கூறினாய்? சொல்.